தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைமருக்கான வீடியோஸ் அதே மாதிரி இன்டரப்ட்டுக்கான டாஸ்க் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் டைமர் ஜீரோக்கான டாஸ்க் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த டாஸ்க்கை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் PIC.h ஓகே பிக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி ஓகே நம்ம 4 மேட்ஸ் யூஸ் பண்ணலாம். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் RS RD0 RW RD1 RW எனேபிள் பின் வந்து RD2 இது எல்லாமே என்ன பண்ணுங்க எல்சிடிக்காக நான் பின் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு எல்இடி பின் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 செகண்ட் டிலேக்கு ஒரு எல்இடி ஆன் ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற டாஸ்க் ஓகே டைமர் 0 யூஸ் பண்ணி 1 செகண்ட் டிலேயில் ஒரு எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகணும். அந்த டாஸ்க் தான் அது. அப்போ என்ன பண்ணுங்க RB7 வந்து ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிட்டு அது ஆஸ்ட்ரோஸ்கோப்லேயும் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். அடுத்து வாய்டு எல்சிடி கமாண்டு எல்சிடிக்கான கமாண்டுக்கு எல்சிடியில் 0x80 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் எல்சிடியில் ஃபஸ்ட் கால் நான் பின் பண்ணேன் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நான் சென்ட் பண்ணோம்னா அதுக்கான எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷனு ஏன்னா டேட்டா வந்து நான் சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். அடுத்து எல்சிடி இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் ஓகே இது எல்லாமே என்ன பண்ணுங்க வெறும் எல்சிடி இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் நான் சொல்லுங்கள். இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த 4 பிட் எல்சிடிக்கான எல்சிடி கமாண்ட்னா என்ன எல்சிடி டேட்டானா என்ன எல்சிடி இனிஷியலைஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா அந்த ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோவோட லென்த் தான் அதிகமாகும். அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அடுத்து வாய்ட் டிலே டைமர் ஓகே எனக்கு வந்து டிலே டைமர் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 1 செகண்ட் வந்து நான் ஒரு எல்இடி ஆன் ஆஃப் ஆகணும் அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் டைம் டிலே எவ்வளவு நமக்கு வந்து 65 மில்லி செகண்ட்ஸ். அப்போ அதனால் லோடு வேல்யூ வந்து 60 செட் பண்ணியிருக்கேன். ஓகே டைமர் 0க்கான டாஸ்க்கே நான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார் லூப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே வாய்ட் டிலே டைமர் அன்சைன்ட் இன்ட்டு டைமர்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அதில் ஃபார் இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0 கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு டைமர் அப்போ கவுண்ட் ++ நான் என்ன பண்ணிப்பேன் வாய்ட் டிலே டைமர் 60 நான் கால் பண்ணேன் என்ன ஆகும் அந்த 60ங்கிறது இந்த டைமரில் வந்து அப்டேட் ஆகும். அப்போ அப்டேட் ஆகிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த 60 டைம்ஸ் வந்து இந்த ஃபார் லூப்பில் வந்து ரொட்டேட் ஆகிறப்போ என்ன ஆகும் 1 செகண்ட் டைம் டிலே வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கவுண்டையும் டைமர் என்ன பண்ணுறேன் 0 பண்ணிட்டு எகைன் மெயின் லூப்புக்கு ஆகும். இப்போ B = 0x00 அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எல்இடி RB7 கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து B போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து போர்ட் D வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்சிடிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்சிடி வந்து நமக்கு ஒர்க் ஆகி 4 பிட் எல்சிடியால் 8 பிட் எல்சிடியாக நான் சொல்கிறதுக்காக எல்சிடி யூனிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 மில்லி செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ண சொல்லிட்டு 80 வந்து என்ன பண்ணிருக்கேன் வெல்கம் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டைமர் ஸ்டார்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு ஒயிலா ஃபோனில் LED 1 அப்போ டிலே டைமர் 20 நான் கால் பண்ணேன். இப்போ 20 வந்து நான் கால் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் எனக்கு வந்து 1 செகண்ட் வந்து எல்இடி ஆன் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுங்க 20 டைம்ஸ் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே எல்இடி 0 என்ன பண்ணேன் எல்இடியை லோ பண்ணிவிட்டு எகைன் அதே 20 டைம்ஸ் நான் கால் பண்ணேன் அப்படின்னா எகைன் அதே 1 செகண்ட் என்ன வெயிட் பண்ணும். அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன். இல்லை எந்த ஒரு எரரும் இல்லை ஏன்னா நான் ஆல்ரெடி கோடிங்கை கம்பைல் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே அந்த சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே சிமுலேஷனை ப்ளே பண்ணோன்னே என்ன ஆச்சு வெல்கம்னு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோங்கிற மோடை கிளிக் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோங்கிற மோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வேவ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த வேவ் ஃபார்ம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் வேரி பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து ஆட்டோ மோட் நான் எடுத்துகிட்டு கஸ்டர் மோடில் மட்டும் நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே அப்போது எவ்வளோ டைம்ஸ்க்கு ஆல்ரெடி ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். அப்போது 200 மில்லி செகண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எங்கிட்ட என்ன பண்ணுவோம் 200 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகுது 800 மில்லி செகண்ட்ஸ் வருது. அப்போ நமக்கு என்ன ஆகுது அவுட்புட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே அப்போ இங்கிட்ட 200 இருக்கா அப்போ அந்த 200 நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்க அப்போ என்ன ஆகும் 1 செகண்ட் அப்போ 1 செகண்ட் நமக்கு எல்இடி கரெக்டாக ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. ஓகே அந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம் நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ் தேங்க்யூ.